Hi friends, welcome to our channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டு TNPSC எக்ஸாம்ல கேட்ட HCF மற்றும் LCM sums தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்மளுடைய YouTube சேனல்ல பார்ட் 1 வீடியோ நம்ம போட்டிருந்தோம். இந்த வீடியோ வந்து பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்ட் 2 பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னா 148, 185 என்ற எண்களின் மீச்சிறு பொது மடங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. எல்சிஎம் கேட்டிருக்காங்க. எல்சிஎம் நம்ம கண்டுபிடிக்கணும். 148, 185 இந்த இரண்டு எண்களுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து 2 போடுவோம். 2 போட்டால் இங்கே என்ன வரும்? 7 2 14, 4 2 8. இந்த 185 அப்படியே இறக்கிக்கிடுவோம். அடுத்தது 74, 185 இந்த நம்ம 5ஆல் வகுத்தோம் அப்படின்னா 74 நம்ம 5ஆல் வகுக்க முடியாது. 74 அப்படியே இறக்கிட்டு 185க்கு 3 5 15 மீதி 3 வருமா? அப்போ இங்கே 35 இருக்கும். 7 5 35. அடுத்தது 2ஆல் போட்டோம் அப்படின்னா இங்கே என்ன வரும்? 3 2 6 மீதி 1 7 2 14. இப்போ 37 பெருக்கல் 2 74 வருது. இங்கே 37 வந்து அப்படியே இறக்கிக்கிடணும். அடுத்தது 37ஆல் போட்டோம்னா இங்கே 1 1. இப்போ நமக்கு கிடைத்திருக்க இந்த நம்பர்ஸ் எல்லாம் பெருக்கணும் அப்படின்னா என்ன வந்து பாருங்க. 2 பெருக்கல் 5 10, 10 பெருக்கல் 2 20, 20 பெருக்கல் 37 எவ்வளோ வரும்னு பார்ப்போமா? எவ்வளோ வருது? 740. அப்போ நமக்கு கிடைத்திருக்க எல்சிஎம் என்னது? 740. ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து இரண்டாவது கணக்கு பாருங்க. 24 x² y பவர் 3 மற்றும் 16 x பவர் 3 y பவர் 4இன் மீபோக்கா வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மீபோக்கா என்னது கண்டுபிடிச்சிருக்காங்க? HCF. ஃபர்ஸ்ட் 24 16 இந்த இரண்டு எண்களுக்கும் நம்ம HCF கண்டுபிடிப்போம். 24 16. 24ம் 16ம் எந்த பொது எண்ணால் வகுப்படும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2ஆல் போட்டோம்னா இங்கே என்ன வரும்னா 12 வரும். இங்கே என்ன வரும்? 8 வரும். மறுபடியும் 2ஆல் போட்டால் இங்கே 6 4. மறுபடியும் 2ஆல் போட்டால் இங்கே 3 இங்கே 2. 3ம் 2ம் வந்து 1ங்கிற பொது எண்ணால் தான் வகுப்படும், வேற நம்பர்ஸ் இல்லை. அதனால இதோட ஸ்டாப் பண்ணிட்டு இந்த 3ஐயும் பெருக்கணும். அப்போ 2 4 4 2 8 8 கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா நம்ம இங்கே வந்து HCF கண்டுபிடிக்கிறதுனால இந்த இந்த இரண்டு டேர்மையும் பாருங்க. இதில் வந்து பொதுவாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எடுத்துக்கணும். இங்கேயும் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்கு. அப்போ நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டுலேயுமே எக்ஸ் இருக்கு. இப்போ HCFனால அடுக்கு வந்து சின்னதாக இருக்கிறத நம்ம எடுத்துப்போம் HCFக்கு. அதே இது LCMனா அடுக்கு பெருசாக இருக்கிறத எடுத்துப்போம். இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்கே எக்ஸ் கியூப் இருக்கு. எது சின்னது? எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கணும். அடுத்தது ஒய் இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்போ எடுத்துக்கணும். ஒய்ல எது சின்ன அடுக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 பவர்ல 3 இருக்குது, ஒய் கியூப். இப்போ 8x² ஒய் பவர் 3 இருக்கு. இதை நம்ம இந்த 8 இதை எப்படி எழுதலாம்னா 2 பவர் 3ன்னு எழுதலாம். 8 2 பவர் 3ன்னு எழுதலாம். அதுக்கப்புறமா x² ஒய் பவர் 3. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க HCF. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது மூன்றாவது கணக்கு பாருங்க. பின்வருவன வச்சிருக்கு மீபோமா, அதாவது LCM கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாருங்க 24 x
பவர் 2 ஒய் பவர் 3 இசட் பவர் 4. அடுத்த டைம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8 எக்ஸ் பவர் 3 ஒய் பவர் 2 இசட் பவர் 2 16 எக்ஸ் ஒய் பவர் 2 இசட் பவர் 3ன்னு கொடுத்துருக்காங்க. இல்லை ஃபஸ்ட்டு 24 8 16 இந்த மூன்றுக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிப்போம். 24 8 16 2ஆல் போட்டோம்னா இங்கே 12 இங்கே 4 இங்கே 8 வரும். மறுபடியும் 2ஆல் போட்டால் இங்கே 6 2 4 மறுபடியும் 2ஆல் போடும்போது இங்கே 3 1 2 அடுத்தது 3ஆல் போட்டால் இங்கே 1 1 2 அடுத்து 2ஆல் போடும்போது 1 1 1 இதெல்லாம் பெருக்கினா என்ன வரும்? 2 4 4 2 8 8 3 24 24 பெருக்கல் 2 எவ்வளோ வரும்? 48 வரும். அடுத்தது இந்த 3 இதுலேயும் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாமே நம்ம எழுதிக்கிடணும் எல்சிஎம்ங்கிறதுனால. இது எக்ஸு ஒய் இசட். இப்போ எல்சிஎம் கேட்டிருக்கிறதுனால இதனுடைய அடுக்குகளில் எந்த அடுக்கு பெருசாக இருக்கோ அதை நம்ம எல்சிஎம் எடுத்துக்கிடணும். இந்த எக்ஸுக்கு என்ன இருக்குது? 2 இருக்குது. இங்கே எக்ஸுக்கு பவரில் 3 இருக்குது. எக்ஸுக்கு பவரில் இங்கே எதுவும் இல்லைன்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே 1 இருக்குது. அப்போ இதில் எக்ஸில் பவரில் அதிகமாக இருக்குது என்னது? 3. அப்போது எக்ஸ் பவர் 3 எடுத்துக்கணும். இங்கே ஒய்யில் அதே மாதிரி எதில் அதிகமாக இருக்குன்னா 3 தான் அதிகமாக இருக்குது. அப்போது ஒய்க்கும் 3. இசட்டுக்கு பாருங்கள் இங்கே இசட் பவர் 4 இருக்குது, இசட் பவர் 2 இருக்குது, இசட் பவர் 3 இருக்குது. எது அதிகம்? இசட் பவர் 4. அப்போ இசட் பவர் 4 எடுத்துக்கணும். இப்போ இதுதான் நமக்கு எடுத்திருக்க எல்சிஎம். ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் சி. அடுத்தது 4வது கணக்கு பாருங்கள். நூல் விற்பனையாளர் 175 ஆங்கில நூல்களையும் 245 அறிவியல் நூல்களையும் 385 கணித நூல்களையும் வைத்துள்ளார். ஒவ்வொரு பெட்டியிலும் பாடவாரியாக சம எண்ணிக்கையில் 3 பாட நூல்களையும் வைத்து விற்க விரும்புகிறார். அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும்னு கேட்டிருக்காங்க. ஒரு நூல் விற்பனையாளர் 175 ஆங்கில நூல்களையும் 245 அறிவியல் நூல்களையும் 385 கணித நூல்களையும் வைத்திருக்காரு. அவர் ஒவ்வொரு பெட்டியிலையும் பாடவாரியாக சம எண்ணிக்கையில் இந்த 3 நூல்களையும் வைத்து விற்கிறதுக்கு அவர் என்ன செய்கிறாரு? விரும்புகிறாரு. இதில் அதிகபட்சமாக அதுக்கு எத்தனை பெட்டிகள் தேவைப்படும்னு கேட்டிருக்காங்க. அதிகபட்சமாக அப்படின்னு வந்தாலே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். 175 245 385 இதுக்கு நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிப்போம். 175 245 385 இந்த மூன்றையும் பொதுவாக நம்ம 5ஆல் வகுப்போம். வகுக்கும்போது பார்த்தீங்கன்னா 3 15 மீதி இங்கே 2 வரும். அப்போ 25னா 5 25 இங்கே 4 20 9 45. அடுத்தது 7 35 மீதி 3 இங்கே வரும். 7 35. அடுத்தது 35 49 77 இந்த மூன்றையும் பொதுவாக 7ஆல் வகுக்கும்போது இங்கே என்ன வரும்னா 5 இங்கே 7 இங்கே 11 வரும். அடுத்தது 5 7 11 இந்த மூன்றும் எந்த பொது எண்ணால் வகுப்படும்னு பார்த்தீங்கன்னா 1ஆல் மட்டும்தான் வகுப்படும், வேற பொது எண் இல்லை. இதோட ஸ்டாப் பண்ணிட்டு இந்த 2ஐயும் பெருக்கணும். 7 எத்தனை? 35. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஹெச்சிஎஃப். ஆன்சர் 35. அடுத்தது 5வது கணக்கு பாருங்க. எக்ஸ் பவர் 3 மைனஸ் 27. அடுத்தது எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 இந்த மூன்றின் மீப்பெரு பொது வகுத்தி கேட்டிருக்காங்க. ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஜிசிடினா என்னது? ஹெச்சிஎஃப் தான். இந்த மூன்றுக்கும் நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 27. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா எக்ஸ் பவர் 3 மைனஸ் 3 பவர் 3ன்னு எழுதலாம். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது?
a cube மைனஸ் b cube இந்த ஃபார்மேட்டில் இருக்குதா? a cube மைனஸ் b cube இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா a மைனஸ் b a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். இதுதான் இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா படி இதை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே a இருக்க இடத்துல x, b இருக்க இடத்துல 3. அப்போ வந்து a மைனஸ் bனா x மைனஸ் 3 a ஸ்கொயர். இங்கே a வந்து என்னது x, அப்போ வந்து x ஸ்கொயர் ப்ளஸ் ab அப்போ 3x ப்ளஸ் b ஸ்கொயர். b இருக்க இடத்துல என்னது இருக்கு 3 இருக்கு. அப்போ b ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் எவ்வளோ 9. அப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம கண்டுபிடிச்சாச்சு எக்ஸ் கியூப் மைனஸ் 27. இதை வந்து நம்ம எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 9 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். இதை எப்படி எழுதலாம்னா எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3ன்னு எழுதிக்கலாம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? மூணாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. இதை வந்து நம்ம எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு எழுதிக்கலாம். இப்போ உள்ளது கண்டுபிடிச்சாச்சு, ரெண்டாவதும் கண்டுபிடிச்சாச்சு, மூணாவதும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா HCF கேட்டிருக்காங்க. இந்த மூன்றுலையுமே பொதுவாக இருக்கக்கூடியதை நம்ம எடுத்துக்கணும். இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 3 இருக்கு, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 3 இருக்கு, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 3 இருக்கு. அப்போ மூணுலையும் பொதுவாக எக்ஸ் மைனஸ் 3 இருக்கு. இப்போ HCF வந்து எக்ஸ் மைனஸ் 3. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது ஆறாவது கணக்கு பாருங்க. எக்ஸ் பவர் 4 மைனஸ் 16. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 4. இந்த இரண்டின் மீப்போமா கேட்டிருக்காங்க, எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இது கண்டுபிடிப்போம். எக்ஸ் பவர் 4 மைனஸ் 16. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா எக்ஸ் பவர் 4ங்கிறத எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாமா? அதேமாதிரி 16ஐயும் நம்ம 4 ஸ்கொயர்னு எழுதிருக்கலாம். அடுத்தது இதை நம்ம எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4ன்னு எழுதிக்கலாம். அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4ஐ நம்ம வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இந்த 4ஐ நம்ம வந்து 2 ஸ்கொயர்னு எழுதிருக்கலாம். 2 ஸ்கொயர் வந்து 4, அதனால நம்ம வந்து இப்படி எழுதியிருக்கோம். அடுத்தது இதை அப்படியே எழுதிக்கிற வேண்டியதான் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4. அடுத்தது வந்து இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4ன்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் பிளஸ் 2ன்னு எழுதிக்கலாம். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4 வந்து நம்ம அப்படியே எழுதிக்க வேண்டியதுதான். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம கண்டுபிடிச்சாச்சு, இதோட முடிஞ்சு. அடுத்தது ரெண்டாவது இது இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 4 கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இது நம்ம காரணிப்படுத்துதல் முறையில் வந்து கண்டுபிடிக்கலாம். இது வந்து பெருக்குனா பிளஸ் 4 வரணும், கூட்டுனா மைனஸ் 4 வரணும். மைனஸ் 2 பெருக்கல் மைனஸ் 2 பிளஸ் 4 வந்துட்டா. அதே மாதிரி மைனஸ் 2 கூட்டினா மைனஸ் 4 வந்துட்டா. அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? இதுல இருந்து எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு 2 காரணிகள் வந்து கிடைச்சிருக்கு. இதை நம்ம எப்படி எழுதிருக்கலாம்னா எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர், ரெண்டையும் இருக்கலாம் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இந்த ரெண்டுக்கும் நம்ம வந்து எல்சிஎம் எழுதணும். எல்சிஎம் பாருங்க,
இந்த ரெண்டுலையுமே இருக்கக்கூடிய எல்லா டேர்மே நம்ம வந்து எல்சிஎம்க்கு எடுத்துப்போம். இங்கே எக்ஸ் மைனஸ் டூ இருக்குது, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் டூ இருக்குது. ஆனால் வந்து ரெண்டுமே பொதுவாக இருந்துச்சுன்னா அதில் எது வந்து அடுக்கில் பெருசாக இருக்கோ அதுதான் நம்ம எல்சிஎம்க்கு எடுத்துப்போம். அப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் டூ, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் டூ இருக்குது. இதில் எதில் அடுக்கில் பெருசு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது. அப்போ இதுதான் பெருசு. அப்போ இந்த எக்ஸ் மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கணும். அடுத்தது மீதி என்னெல்லாம் இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் டூ, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4. இதுதான் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது 7வது கணக்கு. 7வது கணக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 24 மற்றும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கேஎக்ஸ் மைனஸ் ஆரின் மீப்போவா வந்து இந்த இரண்டின் மீப்போவா எக்ஸ் மைனஸ் 6 எனில் கேயின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. கேயோட மதிப்பு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 24. இதை நம்ம காரணிப்படுத்துதல் முறையில் செஞ்சோம் அப்படின்னா பெருக்குனா மைனஸ் 24 வரணும், கூட்டினா மைனஸ் 2 வரணும். 6 நாள் 24, இதில் மைனஸ் போடணும். அப்போ வந்து 6 நாள் 24 மைனஸ்னால மைனஸ், 6ஐயும் 4ஐயும் கழிச்சா 2 வருது. பெரிய எண் பக்கத்தில் மைனஸ் அடையாளம் இருக்கிறதுனால இங்கே வந்து மைனஸ் அடையாளம் இருக்கு. இது வந்து என்ன கிடைச்சிருக்கு? நம்ம இதில் இருந்து எக்ஸ் மைனஸ் 6 எக்ஸ் ப்ளஸ் 4 கிடைச்சிருக்கு. இது எக்ஸ் மைனஸ் 6 எக்ஸ் ப்ளஸ் 4 கிடைச்சிருக்கு இதுக்கு. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கேஎக்ஸ் மைனஸ் 6 மைனஸ் கேஎக்ஸ் மைனஸ் 6. இதுக்கும் இதே மாதிரி காரணிப்படுத்தல் முறையில் நம்ம செஞ்சோம்னா பார்த்துக்கோங்களேன், மைனஸ் 6 வரணும். பெருக்கும் போது மைனஸ் 6 வரணும். இங்கே பாருங்க, இதுல இருந்து நமக்கு ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டேர்ம்ல எக்ஸ் மைனஸ் 6ன்னு ஒரு கோவை கிடைச்சிருக்கு. இங்கே மீப்போவை என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த இரண்டுக்கும் மீப்போவை வந்து எக்ஸ் மைனஸ் 6ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 6 இருக்கு. அப்போ இதுக்கும் வந்து ஒரு கோவை வந்து எக்ஸ் மைனஸ் 6ஆக தான் இருக்கும். ஒன்று வந்து எக்ஸ் மைனஸ் 6ஆக இருக்கும், இன்னொரு பல்லுறுப்புக்கோவை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். பெருக்குனா 6 வர மாதிரி ஒரு நம்பர்னா ஓரார் 6, இதில் மைனஸ் போடணும். அப்போ எக்ஸ் மைனஸ் 6ங்கிற ஒன்று கிடைச்சிருக்கு. அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு ஒன்று இருக்குது. இப்போ இது கிடைச்சது, இது கிடைச்சது. இப்போ வந்து கேயோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த இதை பாருங்க, இந்த டேமை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 6x மைனஸ் 6ன்னு எழுதிக்கலாமா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கே மைனஸ் 6x. அப்போ கழிக்கும் போது என்னதுன்னா மைனஸ் 5x வரும், மைனஸ் 6. இது வந்து எதுக்குள்ளதுன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கேஎக்ஸ் மைனஸ் 6க்கு தான் நமக்கு வந்து இந்த வேல்யூ கிடைச்சிருக்கு. இங்கே கேயோட இடத்துல என்ன இருக்குதுன்னா 5 இருக்கு. அப்போ கேயோட மதிப்பு வந்து 5. ஆன்சர் ஆப்ஷன் பி. இது வந்து மெத்தட் 1. இன்னொரு மெத்தட் இருக்கு, அதுவும் சொல்லித்தாரேன். இது வந்து என்னதுன்னா மெத்தட் 1. அடுத்தது இரண்டாவது மெத்தட் சொல்லித்தாரேன். அந்த ரெண்டில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது இரண்டாவது மெத்தட் பாருங்க. மெத்தட் 2ல் எப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 24, 2x மைனஸ் 24 மற்றும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கேஎக்ஸ் மைனஸ் 6ன் மீப்போவா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஈக்குவல் டு போட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கேஎக்ஸ் மைனஸ் 6 இந்த இரண்டுக்கும் மீப்போவை எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? எக்ஸ் மைனஸ் 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எக்ஸ் வந்து 6ன்னு எடுத்துக்கிட்டு 6ன்னு எடுத்துட்டு இந்த எக்ஸோட இடத்துல எல்லாம் 6 நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன வருதுன்னா 6 ஸ்கொயர் மைனஸ் 2 பெருக்கல் 6 மைனஸ் 24 = 6 ஸ்கொயர் மைனஸ் கே
பெருக்கல் 6 மைனஸ் 6. 6 எத்தனை 6 ஸ்கொயர் எத்தனை 36. 36 மைனஸ் 2 பெருக்கல் 6 வந்து 12 மைனஸ் 24. அதே மாதிரி இங்கேயும் 6 ஸ்கொயர் 36 மைனஸ் 6k மைனஸ் 6. இதை வந்து நம்ம வந்து 36 மைனஸ் 12 மைனஸ் 24. இந்த சமத்துக்கு இங்க இருக்கிறதெல்லாம் நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா மைனஸ் 36 பிளஸ் 6k பிளஸ் 6 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்க வந்து மைனஸ் இங்க வந்து பிளஸ் 36 இருக்கு, இங்க மைனஸ் 36 இருக்கு, ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். அடுத்து என்ன இருக்குன்னா மைனஸ் 12 மைனஸ் 24. இந்த ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்னா 36. அடுத்தது இங்க பிளஸ் 6k பிளஸ் 6 ஈக்குவல் டு 0. மைனஸ் 36 இருக்கு, இங்க பிளஸ் 6 இருக்கு. அப்போ வந்து நம்ம கழிச்சோம்னா என்ன வரும் மைனஸ் 30 வரும். மைனஸ் 30 பிளஸ் 6k ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம கேயோட மதிப்பு தான் நமக்கு வேணும். அப்போ 6k மட்டும் இங்கே வச்சுட்டு 30 அந்த பக்கம் போகும்போது பிளஸ் 30 ஆயிரும். அடுத்து கேயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக 30 இந்த 6 இங்கே கீழே கொண்டு போயிட்டோம்னா கொண்டு போய் அடி கொடுக்கும்போது 1 6 6 5 30. அப்போ கேயோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு 5 கிடைத்திருக்கு. இந்த ரெண்டு மெத்தட்ல உங்களுக்கு எது வந்து சிம்பிளா புரியுதோ அந்த மெத்தட் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ரெண்டுலயுமே ஆன்சர் வந்து கரெக்டா தான் வரும். அடுத்தது 8வது கணக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா 8 எக்ஸ் பவர் 4 ஒய் பவர் 2 48 எக்ஸ் பவர் ஸ்கொயர் ஒய் பவர் 4. முதல்ல 8 48 இந்த இரண்டுக்கும் நம்ம வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 2ஆல போட்டா இங்க 4 இங்க 24. மறுபடியும் 2ஆல போட்டோம்னா இங்க 2 12. அடுத்தது 2ஆல போட்டா இங்க 1 6. இங்க 2 4 4 2 8 8 48. அடுத்தது எல்சிஎம் அப்படிங்கிறதுனால இந்த அடுக்குல பெரிய அடுக்கை தான் நம்ம எல்சிஎம்க்கு எடுத்துப்போம். அப்போ எக்ஸ் பவர் 4. ஒய்ல எது பெரிய அடுக்கு ஒய் பவர் 4. இப்போ கிடைக்கக்கூடிய ஆன்சர் 48 எக்ஸ் பவர் 4 ஒய் பவர் 4. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது 9வது கணக்கு பாருங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x மைனஸ் 12 மற்றும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 6 ஆகியவற்றின் மீப்பெரு பொது காரணி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. இந்த இரண்டின் ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் உள்ளது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x மைனஸ் 12. இந்த காரணிப்படுத்தல் முறையில செஞ்சோம்னா பெருக்குனா மைனஸ் 12 வரணும், கூட்டினா பிளஸ் 4 வரணும். அப்போ வந்து 6 2 12. இந்த ரெண்டு பக்கத்துல மைனஸ் போட்டோம்னா அடுத்தது 6ல இருந்து 2 கழித்தோம்னா 4 வரும். பெரிய எண் பக்கத்துல பிளஸ் அடையாளம் இருக்கிறதுனால இங்க வந்து பிளஸ். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா எக்ஸ் பிளஸ் 6 எக்ஸ் மைனஸ் 2 கிடைச்சிருக்கு. இது ஃபர்ஸ்ட் உள்ளது. அடுத்து ரெண்டாவது உள்ளது என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 6 கேட்டிருக்காங்க. இது வந்து பெருக்குனா பிளஸ் 6 கூட்டினா மைனஸ் 5. 3 6 ரெண்டுலையும் மைனஸ் போட்டோம்னா மைனஸ் மைனஸும் பிளஸ் கட் ஆகிட்டு அதே மாதிரி மைனஸ் 2 பிளஸ் மைனஸ் 3 இவ்வளோ வருது மைனஸ் 5. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா எக்ஸ் மைனஸ் 2ம் எக்ஸ் மைனஸ் 3யும் கிடைச்சிருக்கு. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த இரண்டுக்கும் ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. இந்த இரண்டுலையும் பொதுவாக என்ன இருக்குன்னு பார்க்கணும். இங்கே வந்து என்ன இருக்கு எக்ஸ் மைனஸ் 2 இருக்கு, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 2 இருக்கு. ரெண்டுலையும் பொதுவாக எக்ஸ் மைனஸ் 2 இருக்கு. அப்போ நமக்கு இதுல இருந்து கிடைச்சிருக்கக்கூடிய ஹெச்சிஎஃப் வந்து எக்ஸ் மைனஸ் 2. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது 10வது கணக்கு பாருங்க. இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 27. அடுத்தது ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. இதனுடைய எல்சிஎம் கேட்டிருக்காங்க.
ஏற்கனவே இந்த கணக்கு நம்ம பார்த்துருப்போம். இதில் வந்து நம்ம HCF பார்த்துருப்போம். இப்போ வந்து LCM பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு உள்ளது பாருங்கள், x³ மைனஸ் 27. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா x³ மைனஸ் 3³ எழுதிக்கலாம். இது வந்து எப்படி இருக்குன்னா a³ மைனஸ் b³ இந்த ஃபார்முலாவில் இருக்கு. a³ மைனஸ் b³ இந்த ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா a மைனஸ் b a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். இதில் ஏங்கிற இடத்துல எக்ஸும் பிங்கிற இடத்துல 3ஐயும் அப்ளை பண்ணால் என்ன வரும்னா x மைனஸ் 3 x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் b ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் எடுத்துனா 9. ஃபர்ஸ்ட் உள்ளது x³ மைனஸ் 27க்கு என்னது x மைனஸ் 3 x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 9. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க x மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். இது அப்படி இருக்கட்டும். அடுத்தது மூன்றாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா x ஸ்கொயர் மைனஸ் 9. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா x ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர்னு எழுதலாம். அதுக்கப்புறம் இதை வந்து x மைனஸ் 3 x ப்ளஸ் 3ன்னு எழுதிக்கலாம். இப்போ வந்து மொதல் உள்ளது இது ரெண்டாவது, இது வந்து மூணாவது. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க எல்சிஎம் கேட்டிருக்காங்க. இந்த மூன்றுலையும் பார்த்தீங்கன்னா முதல்ல எக்ஸ் மைனஸ் 3 இருக்கு, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 3 இருக்கு, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 3 இருக்கு. இதில் அடுக்கில் எது பெருசாக இருக்குன்னா இங்கே 1 இருக்கு, இங்கே 2 இருக்கு, இங்கே 1 இருக்கு. அப்போ 2 இருக்கிறது தான் பெருசு. பெரிய அடுக்கு தான் நம்ம வந்து எல்சிஎம்க்கு எடுத்துப்போம். அப்போ எக்ஸ் மைனஸ் 3 இந்த ஹோல் ஸ்கொயர். மீதி இங்கே என்ன இருக்கு x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 9. இங்கே வந்து x ப்ளஸ் 3 இருக்கு. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எல்சிஎம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கிளாஸ் முடிஞ்சிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.